வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரோட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியா விவசாய நாடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தும் நம்ம விவசாயிகள்ல பலர் இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரத்துல தன்னிறைவு அடையலம் தான் சொல்லணும். இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் விவசாயிகள் தாங்க கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிற பொருட்களை நுகர்வோருக்கு ஏற்ற மாதிரி அதை சந்தைப்படுத்த தெரியாததும் அது பற்றின விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இந்த விஷயத்துல நல்லதா ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே விவசாயிகள் யாரும் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நம்பலாம். இனி நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் கடந்த சில வாரங்களாகவே விளைபொருட்களை எப்படி மதிப்பு கூட்டுறது, அதை நுகர்வோருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய இடங்களில் விவசாயிகள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி அதை சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம், உண்மைதான். இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு வர விவசாயிகள் நகரத்துக்கான தேவை என்னென்ன அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்க. பல தொழில் முனைவராகவும் மாறிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் கோடிக்கணக்கானோர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். அதே சமயம் பல்வேறு காரணங்களால் விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் கிடைப்பதில்லை என்பதால் கடன் பிரச்சினைகளுக்கு ஆளாகி வேளாண் தொழிலை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர். விவசாயத்தை லாபமான தொழிலாக மாற்ற வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்வதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றை அனைத்து தரப்பினரும் விரும்பி உண்ணும் உணவுப் பொருட்களாகவும் மாற்ற விவசாயிகள் முன்வந்தால் வேளாண் தொழிலை விட்டு வெளியே செல்லாமல் லாபகரமாக இத்தொழிலை மேற்கொள்ள முடியும் என்கின்றனர் வல்லுநர்கள். நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் என பலரது விடாமுயற்சியால் தமிழகத்தில் இயற்கை வழி வேளாண்மைக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. அந்த வகையில் பாரம்பரிய உணவு முறைக்கு பெரும்பாலானோர் தற்போது மாறி வருகின்றனர். இதனையடுத்து பாரம்பரிய உணவுப் பொருட்களான நெல் ரகங்கள், சிறுதானியங்களையும் தமிழ்நாட்டில் மீண்டும் விளைவிக்க தொடங்கியிருக்கின்றனர். விவசாயத்தை பாரம்பரியமாக செய்து வந்தவர்கள் விளைபொருட்களை உற்பத்தி செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சந்தைப்படுத்துவதிலும் முனைப்பு காட்டி வருகின்றனர். சந்தையின் தேவை என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற மாதிரியாக விளைபொருட்களுக்கு புத்துயிர் கொடுக்கப்படுகிறது. சென்னை, கோவை, திருச்சி போன்ற நகரங்களில் இயற்கை அங்காடிகள் அதிகரித்து வரும் நிலையில் விவசாயிகள் தங்கள் பொருட்களை எளிமையாக சந்தைப்படுத்த அங்காடிகளும் ஊக்கம் கொடுக்கின்றன. குறு விவசாயிகளை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி தரமான முறையில் இவர்கள் விற்பனை செய்கின்றனர். அவங்க எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்ச நாள் முன்னாடியே, எப்போ அறுவடை பண்ணுறாங்களோ அது கொஞ்ச நாள் முன்னாடியே, இல்லாட்டி போடுறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லது. பட் ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ வச்சுட்டு அவங்களால அதில் ஒரு நிறைய கிராப் போட முடியாது. கண்டிப்பாக அவங்களால மினிமலாக கொஞ்சம் கிராப் தான் போட முடியும். அப்படின்ற போது அவங்க சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஆர்கானிக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, விலை நிறைய கிடைக்கும், ரெகுலர் மார்க்கெட் விலையோட இது கொஞ்சம் விலை கண்டிப்பாக ஒரு பிரீமியம் இருக்குது. இப்போ நாங்கள் ஃபார்மர்ஸ்ட்டு டைரெக்டாக வாங்குகிறோம். ஸோ டேரெக்டாக வாங்கும்போது இப்போ ரெகுலர் மார்க்கெட்டில் அவங்க மார்க்கெட்டில் கொண்டு போய் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சீர்காழினா அவங்க அங்கே இருக்கிற சந்தையில் கொண்டு போய் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பல்க் அமௌண்ட்டு தான் போடுவாங்க. அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அந்த விலைக்கு தான் அவங்களால கொடுக்க முடியும். நாங்கள் எப்போவுமே வாங்கும்போது அந்த விலையோட ஒரு 20% 30% ப்ரீமியம் கொடுத்து தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ அப்போ தான் அந்த ஃபார்மருக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கும், நம்ம ஆர்கானிக் மாறணும் அப்படின்ற போது. வெறும் மார்க்கெட் விலையில் கிடைக்கும்போது அவங்களுக்கு அந்த மாறணுன்ற இன்சென்டிவ் இருக்காது. இது போன்ற இயற்கை அங்காடிகளின் ஊக்குவிப்பால் விவசாயிகள் பலரும் தொழில் முனைவோர் ஆவதற்கான முதல் படியை எட்டுகின்றனர். அப்படி தொடங்கியதுதான் திவ்யம் என்னும் சிறிய அளவிலான கம்பெனி. சிறுதானியங்களை மூலப்பொருட்களாக வைத்து சுவையான தின்பண்டங்களை தயாரித்து விற்பனை செய்கின்றனர் இவர்கள். விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்ததுனால அதை பற்றி எல்லா சிறுதானியங்கள் பற்றி எல்லாமே தெரியும். அந்த அப்படியே கொடுத்தா அதனுடைய இது எல்லாராலையும் சமைச்சு எல்லாரும் அதை இது பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இல்லை. பட் இது மாதிரி ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்குறச்ச முறுக்கோ அந்த மாதிரி லட்டு ஐட்டம்ஸு, கார ஐட்டம்ஸ் அது மாதிரி பண்ணி கொடுக்குறச்ச அது அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேருது. அதை நான் இது பண்ணி தான் இந்த திவ்யம்ன்ற ஒரு பேரில் நான் இந்த இது ஆரம்பித்தது. திவ்யம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு ஆரம்பிச்சுட்டு அதில் ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணது வரகு முறுக்கு, குதிரவாளி முறுக்கு, சாமை காராசேவ், திணை ரிபன் பக்கோடா அண்டு கமர்கட், மில்லட் மிக்சர், திணை லட்டு, ராகி லட்டு, கம்பு லட்டு, இந்த ஃபஸ்ட்டு இதுதான் ஆரம்பித்தோம். உணவுப் பொருட்களை தயாரிக்க இவர்கள் பல விவசாயிகளை நேரடியாக சந்தித்து தரமான பொருள் என உறுதி செய்துதான் தின்பண்டங்களை தயார் செய்வதாக கூறுகின்றனர்.
திவ்யம் ஆர்கானிக் வச்சுருக்கீங்களே, இது உண்மையிலே எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம் தானா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து இதை நிறைய விவசாயிகிட்ட பழக்கம் இருந்ததுனால, நாங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுனால விவசாயிகள் மூலிமா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவங்களே நானே நேரடியாக போய் பார்த்து அவங்கக்கிட்ட பொருட்கள்லாம் சில இதெல்லாம் நிறைய இந்த மில்லட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட வாங்கி, இந்த எல்லா பொருட்களுமே அவங்கக்கிட்ட மளிகை சாமான்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட வாங்கி அது மூலியமாக தான் நான் கண்டிப்பாக இதை இயற்கை முறையில் தான் நான் செய்கிறேன். ப்ரிசர்வேட்டிவ்ஸு எதுவுமே நான் சேர்க்குறதே இல்லை. அது இல்லாமல் எல்லாமே நீங்கள் தாராளமாக இது பண்ணி வாங்கலாம். இது வந்து ஆர்கானிக் முறையில் என்னோட மேற்பார்வையில் நாங்கள் விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கி தான் செய்கிறோம். கண்டிப்பாக ஆயில் வந்து மகாராஷ்டிராலேருந்து வாங்குகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்கி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எல்லா பொருளும் ஒரு இடத்துல வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. எள்ளு மல்லிகை சாமான்லாம் அது ஒரு இடத்துல வாங்குகிறோம், மில்லட்ஸ் ஒரு இடத்துல வாங்கிக்கிறோம், இந்த மாதிரி பனங்கள் கண்டு ஒரு இடத்துல வாங்குகிறோம். ஒவ்வொரு பொருளுமே ஒரு இது மாதிரி நிறைய பேர் இது பண்ணிட்டு தான் நாங்கள் இது பண்ணி அதை செய்கிறோம். பாரம்பரிய உணவு வகைகளான கமர்கட்டு, சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட சாமை முறுக்கு, குதிரைவாலி முறுக்கு, வரகு மிக்சர், ராகி லட்டு, பாசிப்பருப்பு லட்டு, திணை லட்டு என ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தயார் செய்து உணவு சந்தைகள் மூலம் சந்தைப்படுத்துகின்றனர். பெரிய தொழில்நுட்பங்கள் என எதுவும் இல்லாமல் எளிமையாக உணவுப் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்யும் இவர்கள் தயாரிக்கும் பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவதால் பணியாட்களையும் 3லிருந்து 6ஆக அதிகரித்துள்ளனர். தரமான பொருட்களை இவர்கள் தொடர்ந்து கொடுத்து வருவதால் எளிமையாக சந்தையில் நல்ல இடத்தை பிடிக்க முடிவதாகவும் கூறுகின்றனர். ஒரு உணவு திருவிழாவில் நாங்கள் செய்த கமர்கட்டை வச்சு அங்கே இருக்கிற வந்த கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்தோம். அதை வச்சு நிறைய பேர் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி அது மூலியமாக எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்தாங்க. அதை இது பண்ணி தான் நான் இதை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பண்ணேன். அப்போது அதுக்கப்புறம் 2 பேர் வேலைக்கு வச்சு இப்போ 4 ஆச்சு. 4லேருந்து 6 பேர் இப்போ எங்ககிட்ட வேலை செய்கிறாங்க. எல்லாருமே எங்கள் கூட நல்ல ஒத்துழைப்பாக நான் சொல்லிக் கொடுத்தேனோ அதை வச்சு தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க. அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் கொடுத்தது தான் அவங்களுக்கு. இப்படி செய்யுங்க, இந்த இதுக்கு இது மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கொடுத்த ஐடியாவில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. பெரிய அளவில் மிஷினரிஸோ எந்த எக்யூப்மெண்ட்ஸோ இதுக்கு தேவை கிடையாது. எல்லாமே நாங்கள் எங்கள் கை இது பண்ணி தான் செய்கிறோம். ஹேண்ட்மேட் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து யார் வேணால் செய்யலாம். விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணால் இதை பண்ணலாம். மக்களின் தேவை நாளுக்கு நாள் மாறி வரும் நிலையில் அதனை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் விவசாயிகள் தங்களை மாற்றிக்கொள்ளும் போது விவசாயம் எப்போதுமே லாபத்தை தாண்டி நிறைவையும் கொடுக்கும் என்கிறார் இவர். விவசாயிகள் தொழில் முனைவர் ஆக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். விளைபொருட்களை அவங்க மதிப்பு கூட்டுறாங்க, நுகர்வோருக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும் தான். நொறுக்கு தீனியினால் தேவையில்லாமல் உடலுக்கு பல்வேறு கேடுகள் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே சமயம் நம்ம பாரம்பரியமான சிறுதானியங்கள்னால செய்கிற அந்த தின்பண்டங்கள்னால பெருமளவில் பாதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. ஓ, அப்போ இப்போ நம்ம வந்து சிறுதானியங்களில் செய்யக்கூடிய தின்பண்டங்கள் எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் ஒன்றான வரகரிசியை வைத்து பாரம்பரிய உணவு பண்டங்களை தயார் செய்ய முடியும். அந்த வகையில் வரகு அரிசியை வைத்து முறுக்கு செய்யலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: வரகு அரிசி 1 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், பொட்டுக்கடலை 1/2 கப், பாசிப்பருப்பு 1 கப், சீரகம் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. இது தவிர எண்ணெய், பெருங்காயம், வெண்ணெய். வரகு அரிசியை தண்ணீரில் அலசிவிட்டு காய வைக்க வேண்டும். காய வைத்த அரிசியை மிதமான சூட்டில் ஈரப்பதம் போக வறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வறுத்த அரிசியையும் கடலை பருப்பையும் சேர்த்து அரைத்து வைத்துக் கொண்டு வெண்ணெய், பெருங்காயம், சீரகம், உப்பு ஆகியவற்றை தேவைக்கு ஏற்ப சேர்த்து மாவாக பிசைந்து வைத்துக் கொள்ளலாம். இதற்கிடையில் அடுப்பில் எண்ணெய் கொதிக்க வைத்து அச்சில் முறுக்கை இட்டு எண்ணெயில் போட்டு வேக வைக்க வேண்டும். 3 முதல் 4 நிமிடங்களில் நன்கு வெந்து சிவப்பு நிறமாக மாறும்போது எடுக்கலாம். வரகு அரிசி முறுக்கு தயார். ராகியில் இனிப்பு லட்டு தயாரிக்க தேவையான பொருட்கள்: ராகி 1 கப், பனங்கற்கண்டு 1 கப் பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், முந்திரி 1/2 கப், ஏலக்காய் பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ராகியை தண்ணீரில் நனைத்து வெயிலில் உலர்த்த வேண்டும். பனங்கற்கண்டு இடித்து பொடித்து வைத்துக் கொண்டு இரண்டையும் அரைத்து மாவாக்க வேண்டும். இதற்கிடையில் அடுப்பில் நெய்யை 1 நிமிடம் சூடாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ராகி, பனங்கற்கண்டு மாவை வறுத்த முந்திரியுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம்.
சூடான நெய்யை மாவு பாத்திரத்தில் ஊற்றிவிட்டு அதனை நன்கு பிசைந்து கலக்க வேண்டும். இதை லேசான சூட்டில் உருண்டை செய்தால் ராகி லட்டு தயார். விவசாய விளைபொருட்களை கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்த உழவர்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்ற வருத்தம் காலங்காலமாகவே விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது. எனவேதான் வணிக முறை விவசாயத்தில் விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்யாமல் மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் பல மடங்கு லாபம் ஈட்ட முடியும். மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது தொடர்பாக இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது. மதிப்பு கூட்டி விற்பனை செய்யப்படும் விவசாய விளைபொருட்களில் சிறுதானியங்கள் முக்கிய பங்கை வகிக்கின்றன. அரிசிக்கு மாற்றாக கூறப்படும் சிறுதானியங்கள் குறித்து இந்த தலைமுறைக்கு அதிகம் தெரியவில்லை. மக்கள் இன்னைக்கு சிறுதானியங்கள் அப்படின்னாலே நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது பார்த்ததே இல்லைங்கும்போது சமைக்க தெரியலை அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இல்லை, நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பயிரில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணுறோம், வறுத்துட்டு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம திணையில் பண்ணலாம். திணையை வறுத்துட்டு அதோட நெய் சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம், பனங்கல்கண்டு ஆட் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி திணையில் பொங்கல் வைக்கலாம். அரிசியில் அதிரசம் பண்ணுற மாதிரி திணை அரிசியை பயன்படுத்தி நம்மளால் அதிரசம் பண்ண முடியும். அதே மாதிரி அரிசியில் நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வரகு அரிசியை பயன்படுத்தி அதோட உளுந்து ஆட் பண்ணி நம்மளால் முறுக்கு இந்த மாதிரி தின்பண்டங்கள் நமக்கு ஈஸியாக பண்ணக்கூடியது தான். மறந்து போன நமது பாரம்பரிய சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி அதை சந்தைப்படுத்தி வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவினர். மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது பண்ணும்பொழுது எங்களுக்கு ஃபஸ்ட்டு கேவிகேல நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதை தொடர்ந்து மதுரை அக்ரி கல்லூரியில் இன்னும் மேலும் சில தகவல்களை நாங்கள் தெரிஞ்சிட்டோம். தொடர்ந்து கேவிகேயோட இணைஞ்சு நிறைய பொருள்கள் நாங்கள் செய்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு மேலும் பயிற்சிகள் கொடுக்கணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த அடிப்படையில் சோளத்திலேருந்து நிறைய மதிப்பு கூட்டுதல் பயிற்சி கற்றுக்கிறதுக்காக ஹைதராபாத்தில் உள்ள சோள ஆராய்ச்சி மையத்துக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. அங்கேருந்து பயிற்சி பெற்றுட்டு வந்ததுக்கப்புறம் சோளத்துலேருந்து ரவை மற்ற ப்ராடக்ட் பிஸ்கட்டு இதெல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கம்புலேருந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்காக ஹரியானாவில் உள்ள கம்பு ஆராய்ச்சி மையத்துக்கு எங்களை அனுப்பி வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஒரு வார பயிற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ சிறுதானியங்களில் திணையாகட்டும் குதிரைவாளியாகட்டும் கம்பாகட்டும் அதில் மதிப்பு கூட்டுதல் நேரடியாக அப்படியே விற்பனை பண்ணாமல் அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு வருமானத்தை எங்களால் பார்க்க முடியுது. தற்போது கிரேட் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதன் மூலம் செயல்பட்டு வருகின்றனர். தாங்கள் கற்றதை மற்ற பெண்களுக்கும் கற்பித்து வரும் இவர்கள் பயிற்சி என்றால் பல நாட்களுக்கு பெற வேண்டியதில்லை, மிகவும் சுலபமாக ஒரே நாளில் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்றனர். இப்போ சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் அப்படின்னா பயிற்சி அப்படின்னாவே நிறைய நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படி கிடையாது. பயிற்சி அப்படிங்கிறது சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் பயிற்சி அவங்களுக்கு போதுமானது. அந்த ஒரு நாள் பயிற்சியில் நாங்கள் என்ன சொல்லி கொடுப்போம்னா 10 வகையான பொருட்களுக்கு செய்முறையை சொல்லிக் கொடுப்போம். 10 வகையான உணவுப் பொருட்களுக்கான செய்முறையை சொல்லிக் கொடுப்போம். ஒரு 3 வகையான உணவு எப்படி செய்யறது. இப்போ நாங்கள் இன்னைக்கு சோள தோசைன்னா சோளம் கம்பு சேருங்க இதெல்லாம் சொல்லுவோம். அவங்க வீட்டில் போயிட்டு இதை போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால இப்போ சோளத்தில் பக்கோடா போடுங்கன்னா சோள மாவோடு சேர்த்து எப்படி கடலை மாவு சேர்க்கணும், அதில் இஞ்சி பூண்டு என்ன அளவு சேர்க்கணும், வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்கணும், உப்பு எந்த அளவுக்கு சேர்க்கணும், அதை எப்படி பிசையணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்களுக்கு டெமோவா சொல்லி கொடுத்துரும். இவர்கள் அளிக்கும் இந்த பயிற்சியால் கிராமப்புறத்தில் இருக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதுடன் வீட்டில் இருந்தபடியே வருமானமும் பார்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் உண்டாகிறது. கிராமப்புறத்தில் இப்போ மழையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் பாதி நாள் வேலை கிடைக்கும், பாதி நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதை மாற்றி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேலை கிடைக்கிற நாள் அவங்க வேலை பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கும் பொழுது இந்த சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி அவங்க எடுத்துறதுனால சராசரியாக ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க. வீட்டில் சும்மா இருந்த பெண்களை நாங்கள் இதில் உருவாக்கியிருக்கோம். இதில் நேரடியாக மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணுறதும் இல்லாமல் நேரடியாக அவங்களே விற்பனை பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்தங்கள், அவங்களுடைய உறவு முறைகள், அருகில் ஊர், சொந்த உள்ளூர் இந்த மாதிரி முறையிலையும் அவங்க விற்பனை பண்ணுறதுனால கூடுதல் வருமானம் எந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். கிராமப்புற பெண்களை மேம்படுத்தும் இதுபோன்ற முயற்சிகளை செய்து வரும் இவர்கள் நிறுவனத்தில் ஆண்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கும் வேலை இருக்கிறது. என்னோட நிறுவனத்தில் என்னோட பணின்னு பார்த்தீங்கன்னா
எங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்களுக்கு மூலப்பொருள்களை வாங்கி தரது என்னோடய பணியாக இருக்குது. மூலப்பொருள்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் எல்லா சிறுதானிய மூலப்பொருள்களும் கிடைக்கிறதில்ல. அதை வந்து பிற மாவட்டங்களிலிருந்து நாங்கள் அதை எங்கள் குழு பெண்களுக்கு வாங்கி தர்றோம். அப்படி வாங்கும்போது நாங்கள் சுய உதவிக்குழு பெண்களிடம் இருந்தோ அல்லது விவசாயிகளிடம் இருந்தோ நேரடியாக மட்டுமே நாங்கள் அதை வாங்கி தர்றோம். ஏன்னா அப்போ தான் வந்து எங்களோட பெண்களுக்கு வந்து எங்களோட பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்களுக்கு விலை குறைவாகவும் தரமான பொருளாகவும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம். சிறுதானியத்தில் செய்யப்படும் மதிப்பு கூட்டு உணவுப் பொருட்கள் சுத்தமானதாக சத்து மிகுந்ததாக இருந்தாலும் சந்தைப்படுத்துவது என்பது சற்று சவாலானதாகவே இருப்பதாக கூறுகின்றனர். என்னதான் வந்து பொருட்கள் நாங்கள் வந்து தயார் பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டிங் வந்து ஒரு சவாலாக தான் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ தயார் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு 20 கிலோ அந்த அளவு தான் விற்க முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய அவுட்லெட் சென்டர் மூலமாக ஒரு 30 கிலோ அந்த மாதிரி விற்க முடியுது. ஆனால் மீதமுள்ள ஒரு 50 கிலோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராடி எங்கள் டீலர்ஸ் மூலமாக ஒரு 20%, இன்னும் ஒரு 30% வந்து ஸ்டாக் வச்சு நாங்கள் லேட்டாக விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அதனால் தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா அடுத்த 30 கிலோ சேல்ஸ் ஆகிற வச்சா அடுத்த நாள் ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் குறைச்சி பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் அரசு துறையில் பல்காக வந்து இப்போ சத்துணவு மையங்கள், ஸ்கூலுக்கு இந்த முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த சிறுதானிய உணவு வகைகளும் வந்து அவங்க சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டரோ ஒரு பல்க் இதோ வந்து எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா எங்களை மாதிரி இன்னும் வந்து ஒரு 300-400 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறோம். சாதாரணமாக இன்று புழக்கத்தில் இருக்கும் அரிசி, கோதுமை போன்ற தானியங்களில் செய்ய முடிந்த அனைத்து உணவு வகைகளையும் சிறுதானியங்களிலும் செய்ய முடிகிறது. அப்படி இருக்க எப்போது முடியாதென்றாலும் எப்போதாவது உட்கொள்ளலாம் என்ற எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டால் கூட போதும். எங்கள் டீமில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஒரு 4-5 பெண்கள் தான் சேர்ந்து செஞ்சிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 40 பெண்கள் வந்து இதில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிகளில் எந்த ஒரு இதுனாலும் அவங்க வந்து இந்த சிறுதானிய உணவு வகைகளை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து நாங்கள் உருவாக்கிக்கிட்டு வர்றோம். எங்களோட நோக்கம் விற்பனை மட்டும் அப்படிங்கிறது இல்லை, மக்கள் மத்தியில் இந்த சிறுதானிய உணவு வகைகளை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக அவங்க வந்து நோய்கள்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சிறுதானியங்களில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸை விட கூடுதலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த உணவு வகைகளை மக்கள் மத்தியில் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சிறுதானியங்கள் குறித்து மக்களிடம் அதிக அளவு விழிப்புணர்வு ஏற்பட்டால் அதை வாங்கி உண்ணும் பொதுமக்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிப்பதுடன் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கும் உரிய லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில இடம்பெற்ற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். வரும் வாரங்கள்லையும் பயனளிக்கும் விதமான பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இப்போ சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிச்சு பரிசுக்குரியவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்கள் யார் யாருங்கிறத பார்க்கலாம். ராம்ஜி சர்மா சென்னை, கவிதா சென்னை, இளங்கோவன் போலூர், விக்னேஷ் சங்கரன் சென்னை, நித்யஸ்ரீ சென்னை. தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை பரிசுகளை வழங்குகிறது. இந்த வாரத்துக்கான கேள்வியும் தயாரா இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சிறுதானியத்தை கொண்டு முறுக்கு தயார் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ குதிரைவாலி, ஆப்ஷன் பி சாமை, ஆப்ஷன் சி வரகு. இந்த கேள்விக்கான சரியான விடையை agri@newgenmedia.in என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம், அல்லது கடிதம் மூலமாக நமது புதிய தலைமுறை அலுவலக முகவரிக்கும் அனுப்பலாம். பதில் அனுப்பும் நேயர்கள் தவறாமல் தங்கள் முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிடவும். உழவுக்கு உயிரூட்டு தொடர்பான தகவல்களை ஃபேஸ்புக் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் உழவுக்கு உயிரூட்டலாம்.